மாறா ஆ எங்கடா கிளம்பிட்ட? பொங்கல் செஞ்சிருக்க, சாப்பிட்டுட்டு போ. ஏன் காலங்காத்தால சாப்பிட்டு போய் கடையில தூங்கவா? சாப்பிடாம நானே அவன் வரமாட்டான்னு ஃபீலிங்ல இருக்கிறேன். ஃபீலிங்கா? வீராவை நினைச்சு தானே ஃபீலிங்கு? ம் டேய் பா எங்க கடைக்கு பா. இங்க வா. ஆ ஆம்பா. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கடைக்கெல்லாம் வர வேண்டாம். கொடுத்த வேலைய ஒழுங்கா முடிக்க பாரு. சரிங்கப்பா. அப்புறம் சிவச்சந்திரன் பிரிண்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், வீரா குடும்பத்தை கூட்டிகிட்டு போயிட்டு பத்திரிகை அடிக்க கொடுத்துட்டு வந்துரு. சரியா? அப்போ வீரா அங்க வருவா. அவளை தனியா கூப்பிட்டு மனசுல இருக்கிறத பேசிட வேண்டியதுதான். என்ன பத்திரிகை எல்லாம் பார்க்க போனோம்னு சொல்ற? நாம யாரும் போக வேணாமா? கல்யாண பத்திரிக்கை எவ்வளவு பெரிய விஷயம், அப்படியே போய் சட்டுன்னு வாங்கிட முடியுமா? நான் என்ன இருந்தாலும் அவங்க சின்ன பசங்க, அவங்கள நம்பி அனுப்புறது. பெரியவங்க யாராவது ஒருத்தர் கூட போகணும்ல. என்ன பண்ண சொல்ற? நான் வேணா கூட போயிட்டு வரட்டுமா? அத சொல்ல வேண்டியதானே, சும்மா சுத்தி உழைச்சு பேசிக்கிட்டு இருக்க. எல்லாம் நான் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. இப்பெல்லாம் வீட்டுல நான் ஒருத்தி இருக்கேங்கிறதே உனக்கு மறந்து போச்சு. இப்ப எதுக்கு இவங்க இவ்ளோ டிராமா போடுறாங்க? தப்பா இருக்கு. நீ இந்த கல்யாணத்துல ஆர்வமா இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. எல்லாம் என் மாறனுக்காக தான். ஏதோ பிளான் பண்ற. சரி சரி, எல்லாரையும் நீ கூட்டு போயிட்டு வா. சரிண்ணா. சீக்கிரம் வாடா. எப்படி அவர் வாயாலேயே சொல்ல வச்ச பாத்தியா? இப்ப என்னத்த சாதிச்சிட்டேன்னு 32 பல்லையும் காமிச்சிட்டு இருக்க. சொல்லிதான் நானே கூட்டு போயிருப்பேன். நீயா கூட்டிட்டு போவ? 1008 நொட்ட சொல்லி நான் வீட்லயே விட்டுட்டு போயிடுவேன். இப்ப உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, வெளியில நில்லு, நான் போய் பர்ஸ் எடுத்துட்டு ஓடி வந்துடுறேன். எல்லாரும் சேர்ந்து போலாம். வீரா இங்க வா. இது நல்லா இருக்குல்ல? அக்கா அக்கா, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? பாரு. ஓகே தான். நல்லா இருக்கு. ஓகேவா இருக்கு. ஏன் மாறா, வந்ததுல இருந்து வாட்ச்மேன் மாதிரி நின்னுக்கிட்டே இருக்க. வாட்ச்மேனா? அவ உன்னை கண்டுக்கிற மாதிரி தெரியலையே. நான் மட்டும் லவ் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தா இந்த கல்யாணத்தை எடுத்த ஐடியாவே என்கிட்ட தான் கேட்டிருப்பா. என்ன பண்ணி தொலைறது? கொஞ்சம் அவசரப்பட்டேன். நீ எல்லாம் என்ன கலாய்க்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். இவ்வளவு பட்டும் திருந்தல நீ. பாவம், இத்தனை பேர் இருந்தும் அவ கல்யாண பத்திரிக்கையை செலக்ட் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க. நான் போய் நல்ல கார்டா செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வரேன். எது? இது யார் பக்கம்? வீரம்மா, இந்த பத்திரிக்கை பாருங்க. என்ன நீங்க என்ன போய் வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு, வீரா என்ன எப்பவும் வள்ளியம்மான் தான் கூப்பிடுறா. நீங்க கூட என்ன வள்ளினே கூப்பிடுங்க, இல்லன்னா தங்கச்சினே கூப்பிடலாம். அன்னைக்கு கூட நீங்க அண்ணி தவசத்துக்கு வந்தப்ப கூப்பிட்டீங்கல்ல, அப்படிதான். நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு ஆயிடுச்சு. இப்ப போய் எதுக்கு வாங்க போங்கன்னு அண்ணியம்மா பேசிக்கிட்டு? இது என்ன டோட்டலா மாறிடுச்சு? வீரா, என்னது நித்தியில இப்படி வெறுத்து இருக்கு? இந்த கடையில ஏசி இருக்கா இல்லையா? தம்பி மேடம், கல்யாண பொண்ணுப்பா, பாரு முகமெல்லாம் எப்படி வெறுத்து போயிருக்குன்னு. ஏசி நல்லா கூட்டி வைப்பா. சரி மேடம். காத்து நல்லா குளுகுளுன்னு வரட்டும். கூலிங் ஏத்துற மேடம். வர வர நீ சரியா சாப்பிடுறதே இல்லன்னு நினைக்கிறேன். கடை, ஆட்டோ ஓட்டுறது, வீட்டை பாத்துக்கிறது, கல்யாண வேலைன்னு தனியா நின்னு எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்க. துரும்பா இழைச்சு போயிட்டு இருக்க பாரு. உடம்ப நல்லா பாத்துக்கணும், அதுவும் முக்கியம் இல்ல? வீராம்மா, நீங்க வீராவுக்கு நல்லா வாய்க்கு ருசியா கறி மீன் எடுத்து ஆக்கி போடுங்க.
பாவம் இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ போற பொண்ணு அங்க எப்படி வேலை கொடுப்பாங்களோ எப்படி பாத்துப்பாங்களோ என்னதான் யாரு பாத்துக்கிட்டாலும் நாம நம்ம பிள்ளைய பாத்துக்கிற மாதிரி வருமா? அதுவும் இல்லாம நம்ம வீரா அத்தை கொஞ்சம் நல்லா நிறுத்துறியா? பாத்துக்கணும். அந்த பத்திரிக்கை நல்லா இருக்குல்லம்மா? அதை கையில வச்சிருக்கீங்களா? அதான் வாயில ஸ்டாப்ல வச்சு உடச்சு விட்டுருவோம். அமைதியாரு. ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, ம். நீ முன்ன மாதிரியே இரு. அதான் உனக்கு கெத்து, எனக்கும் அதுதான் நல்லது. நீ சும்மா இரு, நீ பண்றது எல்லாத்துக்கும் டவுட் வர வரைக்கும் அமைதியா இரு. சும்மா இருன்னு சொன்ன. எனக்கு எல்லாம் தெரியும். இவ்வளவு சொல்றோம். இது நல்லா இருக்கு. வீரா, இங்க வா. இங்க பாரு, இந்த பத்திரிக்கையில வந்து பாரு. அங்க நல்லா இருக்கு. நீ வாயேன். இப்படி இங்க பாரு. அதோ அந்த பத்திரிக்கை அழகா இருக்குல்ல? அது இருங்க இருங்க, நீங்க இங்கே இருங்க. நம்ம இந்த பத்திரிக்கையும் பார்க்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்ததுல்ல, இதையும் பார்க்கலாம். நல்லா இருக்கு கலர். இருந்தாலும் வீரா பார்க்கட்டும். நான் ஒன்றும் பண்ணலடி அத்தை. சார் மேடம் ரிச்சா இருக்கிற மாதிரி ஏதாவது இன்விடேஷன் இருக்கா? இருக்கு மேடம், இதோ காட்டுறேன். இந்தாங்க, இது 100 rupees மேடம், இது 150 மேடம், இது 200 மேடம். இந்த 3 தான் லேட்டஸ்டா வந்திருக்க மாடல் மேடம். விஐபிஸ்லாம் வந்தா இதான் எடுப்பாங்க மேடம். கண்மணி, யார் கல்யாணத்துக்கு செலக்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் உன் கல்யாணத்துக்கு தாண்டி. இந்த மொமெண்ட்லாம் லைஃப்ல ஒரு தடவை தாண்டி வரும். அப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். கரெக்ட் இல்ல? அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சார், இதெல்லாம் வேண்டாம். 10 ரூபாய்க்கு என்ன பெஸ்டா இருக்கோ அதை காட்டுங்க. ஓகே, காட்டுறேன் மேடம். இத பாருங்க மேடம். கொடுங்க. இந்தா. வீரா, இது பாரு. காட்டுங்க. இது நல்லா இருக்குல்ல? ம், உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. வீரா, இது பாரு. நல்லா இருக்குல்ல? மேடம், இது 50 ரூபா மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். இது அதை விட சூப்பரா இருக்கு பாரு. வீரா வீரா இரு. இது எவ்வளோ? வீரா வீரா, இங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. விலையும் நீ கேட்ட மாதிரி கம்மிதான். பாரு பாரு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? கல்யாணமே பண்ணிக்கலனாலும் பத்திரிக்கையெல்லாம் நல்லா செலக்ட் பண்றீங்க சித்தி. வீரா, நீ சித்தி செலக்ட் பண்ணதே எடுத்துக்கோ. அம்மா, அவ ஏதோ திரும்ப பேசுறா. அத்தை 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 நில்லு. அத்தை அத்தை அவங்க தெரியாம. கண்மணி, என்னடி பேசிட்டு இருக்க? அம்மா, என்னம்மா இவ இப்படி பேசிட்டு இருக்கா? என்ன கண்மணி இதெல்லாம்? அவங்க மனசு கஷ்டப்பட்ட மாதிரி பேசுவியா நீ? நான் என்ன இப்ப தப்பா சொன்னேன்? இங்க பாரு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயத்துலயும் அவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. அவங்கள பத்தி என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஒன்னும் நினைக்கலையே. இங்க பாரு, கல்யாணமே ஆகலனாலும் அவங்க ஒரு தாய்க்கு சமமானவங்க, புரியுதா? ஏன் தாய்க்கும் மேலன்னு கூட சொல்லலாம். அண்ணன் பசங்க 3 பேரையும் தான் பிள்ளைங்க மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க லைஃபே அவங்களுக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. அவங்க செஞ்சதை வேற யாராலையுமே செய்ய முடியாது. உனக்கு அவங்கள பிடிக்கலாம், பிடிக்காம போகலாம், ஆனா மரியாதை கூட. அப்பா, ஆடிட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. என்னவா? இல்லை, நம்ம அடிக்கடி பேங்க்லேருந்து பணத்தை வித்ட்ரா பண்ணுறோம், அது நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு ஐடி ஃபைல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பில்லெல்லாம் காட்டணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா.
இப்போ நம்ம இதை செஞ்சுதானே ஆகணும். இல்லைப்பா, இப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுமா? இல்லை, ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. பணத்தாசை பிடிச்ச அந்த குடும்பத்துக்கு நம்ம வீராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? இல்லை, அதான் கேட்டேன். டேய், அவங்க கேட்கறது நாம கொடுக்கறது இதெல்லாம் தப்புதான்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த தப்பை எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம். ஏன் உன் கல்யாணத்துக்கு கூட வீரா கொடுத்துச்சுல? அவருக்கு இருக்கிறது ஒரே பையன். நம்ம எவ்வளவு செஞ்சாலும் அதை வச்சு வாழ போறது வீரா தானே. எனக்கு நம்பிக்கை இருக்கு ராகவா, வீராவோட வாழ்க்கை நல்லாவே இருக்கும். எனக்கு உங்க மேலே டவுட்டாகவே இருக்குப்பா. ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்லைப்பா, அவங்க உங்ககிட்ட பேசுகிற விதமே சரியில்லைப்பா. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா வீராவை நல்லா பார்த்துப்பாங்க? நாம் எப்படி நம்புறது? ராகவா, அவங்களே நம்ம வசதிக்காகத்தான் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டோன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல பேச ஒன்றும் இல்லை. வீராவை ஒரு வசதியான குடும்பத்தை வாழ வைக்கணும்னா நம்ம இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும். தப்பாலாம் எதுவும் நடக்காதுடா. இந்த பேச்சை இதோட விட்டுரு. இதை யாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காத. முக்கியமா கண்மணி கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அதை மட்டும் யோசி. ம், சரிப்பா. ம். அத்த அத்த நில்லு, நில்லுங்கிறல்ல. என்னத்த குழந்தை மாதிரி? அண்ணி வேணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. கொடுத்த மாறா, நீ அவளுக்கு வக்காலத்து வாங்காத, ஒழுங்கா போயிடு. சரி, அவங்க சொன்னது தப்பு தான். இப்போ என்ன பண்ண முடியும்? கொடுத்த இரு, நான் பேசுறேன். அம்மா, வீரா, கண்மணிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இதுல என்ன இருக்கு? அத நான் ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. எனக்கு கல்யாணமே ஆகலன்னு தானே சொன்னா, சரியா தானே சொன்னா? பரவாயில்ல, போகட்ட விடு. அவளுக்கு என்ன தெரியும்? ஆனா என் அண்ணன் எத்தனையோ தடவை என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சி இருக்கு. நான் தான் இந்த 3 பிள்ளைங்களையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டா எப்படி? என் அண்ணனும் நெருக்கத்தியா நின்னுடுமேன்னு நினைச்சு கல்யாணமே வேணான்னு இருந்துட்டேன். எனக்கு தெரியும் வள்ளிமா, அவ ஏதோ வாய் தவறே சொல்லிட்டா, மன்னிச்சிருங்க. பாரு, மத்தவங்க மனசு நோக கூடாதுன்னு எவ்வளவு பதற நீ. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வள்ளிமா, கண்மணி மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. எதுவா இருந்தாலும் அப்படியே பேசிடுவா. ஆனா அவ ரொம்ப நல்லவ. பரவாயில்ல, இருக்கட்டும். அதனால என்ன? என் அண்ணன் பசங்களுக்காக நான் எதை வேணாலும் பொறுத்துப்பேன். என் பிள்ளைங்களுக்காக தானே. பார்த்து பார்த்து வளர்த்த அவனுங்கள. நான் வளர்த்த 3 பசங்கள்ல மத்த 2 பேரும் ரொம்ப விவரமானவனுங்க. அவங்களே பாத்துக்குவாங்க. தோ நிக்கிறானே என் மாற, சூதுவாது தெரியாம நல்லது கெட்டது தெரியாம அப்படியே வளர்ந்துட்டான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் வேணாலும் பாசத்தை காட்டி அவனை ஈஸியா ஏமாத்திடலாம். அவன் மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் அதை வெளியில காட்டவே மாட்டான். அதுதான் அவன் பிரச்சனையே. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்ப எதுக்கு உளறிட்டு இருக்க? அமைதியாரு. நீ சும்மா இருண்டா. நான் வீர கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிறதையும் நான் கிட்ட சொல்லணும்ல. வீரா கேப்பா. வீரா, என் அண்ணி இறந்தப்போ இவன் ரொம்ப சின்ன பையன். என் முந்தானிய பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவான். நானும் மத்த 2 பேரை விட இவனுதான் ரொம்ப பாத்துக்குவேன். ஆனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதான் நம்ம புள்ள வளர்ந்துருச்சேன்னு நானும் கடை வீடுன்னு அப்படியே இருந்துட்டேன். எங்க இருந்துதான் கத்துக்கிட்டானோ தெரியல.
திடீர்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். மத்தபடி அவன் கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, இந்த குடிதான். நானும் அவன் குடியை நிறுத்தணும்னு எவ்வளவோ கஷ்டப்படுறேன், போராடி பாக்குறேன். என்னால நிறுத்த முடியல. இப்படி அவன் குடிச்சு குடிச்சு உடம்பு கெடுத்துக்கிறத பாத்துக்கிட்டே என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்போ இல்ல, கொஞ்ச நாள் முன்னாடி திடீர்னு குடிக்காம வந்தான். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இவன் குடியை நிறுத்திட்டான், இனிமே குடிக்கவே மாட்டான்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். 2-3 நாள் கூட அந்த சந்தோஷம் நிலைக்கல. பார்த்தா மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா இப்படின்னு கேட்டா, இவன் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சானா. அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதான். அவளுக்காக தான் இவன் குடிய கூட விட்டானா. அவகிட்ட இவன் காதல சொன்னானா. அந்த பொண்ணு இவனை பிடிக்கல, வேணான்னு சொல்லிட்டாளா. அதனால திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை எங்க போய் சொல்றது? தினமும் ஒரே அழுக அந்த பொண்ண நினைச்சு. அவன் முகத்தை பாக்குறதுக்கே முடியலம்மா. நான் எப்படி அவனை இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இருக்க மாட்டே. நீ சும்மா இருடா. இப்படிதாம்மா, நான் என்ன பேசினாலும் என் வாயை அடைச்சிடுறான். நான் கூட சொன்னம்மா, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சொல்லு, இவன் விரும்பி இருக்கான்னா அவ நிச்சயமா தங்கமான பொண்ணாதான் இருப்பா. அவகிட்ட போய் எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பா அப்படின்னு சொன்னம்மா. அதெல்லாம் முடியாது, அவ நீ சொன்னாலாம் கேட்க மாட்டா, ஒத்துக்க மாட்டா அப்படின்னு தட்டி கழிச்சிட்டான். நான் என்னம்மா பண்ணுவேன்? வீரா, நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டல்ல? சொல்லுங்கம்மா. நீ மாறிக்கிட்ட நல்லா பேசுவதானே? நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? அவன் காதலிக்கிற பொண்ணு யாருன்னு நீ அவன் கிட்ட கேட்டு எனக்கு சொல்றியா? கேட்டு சொல்றியா? அவளை சம்மதிக்க வச்சு அவ கையில இவனை ஒப்படைச்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். என்னன்னா நம்ம 2 பேரும் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம். ஒருவேளை நீ பேசினா அவ ஒத்துப்பால. நீ அவார்டு வாங்க. அம்மா கூப்பிடுறாங்க, வா. இரு வரேன். கண்மணி, மன்னிப்பு கேளு. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு வேணாமா? இல்லம்மா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். என்ன இப்போ? கேளு கண்மணி. அம்மா வேணாமா, நீங்க இருங்க. பரவாயில்ல. கண்மணி மன்னிப்பு கேளு. சாரி சித்தி. சாரி இல்ல சித்தி, என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, இந்த பத்திரிக்கை நீங்க எடுத்தது தானே? நான் இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். சார் வரேன் மேடம். வாங்க. நாங்க இந்த பத்திரிக்கையை செலக்ட் ஓகே பண்றோம். மேடம். மாப்பிள்ளை பேர், பொண்ணு பேர், முகூர்த்த நாள், முகூர்த்த நேரம் எல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். மாப்பிள்ளை பேர் அளவேந்து. ஓகே சார். என்ன சிடி, பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க? உன் முகமே மாறி போயிருக்கே. அங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? அதான் என் கூட பிறந்தவளே இருக்காளே, அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கடைசியில அவன் என் முகத்துல கரிய பூசிடுறான். என்னடி சொல்ற? இது அப்படியே விட்டுறக்கூடாது கண்மணி. அந்த வள்ளி திடீர்னு வீரா கல்யாணத்துல ஆர்வம் காட்டுறதும் வீராவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ தப்பா தோணுதுடி. என்னடி பாக்குற? இந்த பாரு,
அந்த மாறனுக்காக அந்த வள்ளி என்ன வேணாலும் பண்ணுவா. மாறன் வீராவை காதலிக்கிறத வள்ளிக்கிட்ட சொல்லாமலையா இருந்திருப்பான்? அதே மாதிரி வீரா அவளுக்காக உன்னை எடுத்தெறிஞ்சு பேசுறான்னா அவ வள்ளிக்கிட்ட தான் மாறனை விரும்புறத சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கு என்னமோ வள்ளி இந்த கல்யாணத்துல குழப்பம் பண்ண போறான்னு தோணுது. அவங்க ஏன் கல்யாணத்துலயும் நிறைய குழப்பம் பண்ணாங்க அத்தை. அதாண்டி சொல்றேன், அவ சும்மாவே இருக்க மாட்டா. இப்ப என்னத்த பண்றது? இனி முடிஞ்ச வரைக்கும் அவங்க 3 பேரும் ஒண்ணு சேராம பாத்துக்கணும். அந்த வள்ளி இந்த கல்யாணத்துல தலையிடாம பாத்துக்கணும்டி. என்ன ஆனாலும் சரி, நான் அவங்க 2 பேரையும் சேர விட மாட்டேன். வீராவுக்கு அரவிந்தன் கூட தான் கல்யாணம் நடக்கணும். மாறா, நான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம். ஆனா அந்த பொண்ணுக்கு வேற யாரோ ஒரு பையனோட கல்யாணம் நடக்க போகுது. சரி, நம்ம கண்ணுக்கு மறைவா எங்கேயாவது நடந்தா கூட நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நாமளே போய் செய்யணுங்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை மாறா. எப்படி இருக்கு தெரியுமா? இதுல பத்தாததுக்கு எல்லாரும் பேசுறத வேற நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் நமக்கு தலையெழுத்தாடா? நீ ஏன் இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இங்க பாரு, நீ இதே மாதிரி உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல?